கற்று அதன்படி நிற்க வேண்டும். அந்த செவியறிவு கொண்டு திகழ வேண்டும். அந்த அறிவு எல்லோருக்கும் அமையாது. அப்படி அமைந்தால் அது மிக பெரியதாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் கல்வி கல்லாமை என்று 2 நிலையில பார்க்கின்ற போது கல்லார் நெஞ்சில் நில்லா ஈசன் என்று ஞானசம்பந்த பெருமானும் காட்டுகின்றார். ஆனால் கல்வி மிகப்பெரிய உயரிய செல்வம். அந்த செல்வத்தை பெறுவது, அந்த செல்வத்தை பெற்று பிறருக்கு கொடுக்க வேண்டும். அது நல்ல வகையில் கொடுக்க வேண்டும், விற்பனையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஏதிலாரை எப்படி நாம் ஒரு தவறு செய்தவர்களை தண்டிக்காமல் தவறு செய்யாதவர்களை தண்டிப்பது போன்று, எதிலாரை நோவது போன்றது நாம் கற்ற கல்வியை பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் அந்த அறிவை நல்ல வகையில் பயன்படுத்தாமல் இருப்பதற்கு சமமாகும் என்பதை கற்றன கல்லார் செவிமாட்டி கையுறும் குற்றந்தமதே பிரிதன்று முற்றுணர்ந்தும் தாம் அவர் தன்மை உணராதார் தம் உணரார் ஏதிலரை நோவது எவன் என்று காட்டுகின்றார். நீதிநெறி விளக்கத்திலே ஆதின முனிபங்கவர் குமரகுருபரர்